Hello guys, this is Jacob from Gerpin Capitals. Today Monday 11th December 2023 மார்க்கெட் எப்படி போச்சுன்றதை பார்ப்போம். மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆச்சு. நல்ல பெரிய ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிட்டு ஒரு டவுன் டர்ன் போக வேணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. சரி ஓகே, கண்டிப்பாக வந்து டவுன் டர்ன் போகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்து திரும்ப மேலே போச்சு. ஸோ டுடே ஹையையும் பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா டுடே ஹையை வந்து இது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் 10:15க்கு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங். இந்த நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா 206 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருச்சு. யார் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்காங்களோ 90% எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கும் இந்த இடத்துல. அப்படியே பார்த்தீங்கன்னா 10:30 கரெக்டாக 10:30 வந்து கீழே க்ளோஸ் ஆச்சு. சரி ஓகே, இவ்வளோ இப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகி ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் சுத்தமாக ஃபுல்லாக சைட் வேஸாங்க. இந்த லோ பிரேக் ஆச்சு கண்டிப்பாக செல்லிங் போயிருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி டே கேண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு பிக் ஃபார்ம் ஆகி அப்படியே கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு பாயிண்ட் தான். நாளைக்கு கண்டிப்பாக இந்த லோ பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஃபார்ம் ஆகி ஒரு இன்வெர்டட் ஹேமர் டைப்பில் வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பொறுத்த வரைக்குமே வந்து நம்மளுக்கு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகல, பட் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல லோவை வந்து நாளைக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த 2-3 நாளாகவே சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுமா ஆகலைன்னு தெரியல. அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஓகேங்க, இதுதான் மார்க்கெட் கண்டிஷன். நம்ம வந்து மார்க்கெட் டெய்லியும் வந்து இதே மாதிரி தான் அனாலிசிஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து எந்த ஆர்டருமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகலைங்க இன்றைக்கி. ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்குது. காலையில் ஓப்பன் ஆனதுனோடனே ஒரு 10 o'clock போல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடைக்கிற சான்சஸ் கிடச்சிச்சு இந்த 10:25 கிட்ட. ஏன்னா R1 மேலே க்ளோஸ் ஆச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி பொலிஞ்சர் மேனுக்கு அப்பர் க்ளோஸ் ஆகிருக்கணும். அண்ட் RSTலேருந்து ஒரு 75க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் RS இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலாம். நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது சின்னதாக ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த பாருங்களேன், இப்போ R1 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் கரெக்டாக R1 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை. இந்த ஹையவே தொடவே இல்லை. ஒரு மொமெண்டம் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகணும், இந்த மாதிரி இப்படி தான் ஃபார்ம் ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் இந்த க்ளோஸ் ஆச்சா, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் இந்த இது கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விக்ஸ் கீழே வரவே இல்லை, அப்போ சின்னதாக தான் வந்திருக்கு, அப்படியே மேலே போயிடுச்சு. அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, கொஞ்சம் கீழே வந்திருக்கு, ஆனால் அப்படியே மேலே போயிடுச்சு. அதாவது அந்த க்ளோசிங்கும் ஓப்பனிங் ஒரே ரேஞ்சில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த க்ளோசிங்கும் நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஒரே ரேஞ்சில் இருக்கணும். இந்த க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கீழே போச்சுன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ட்ரி எடுக்க நீங்கள் 100 rupees ஆர்டர் போடும்போது ஆர்டர் வந்து விழுந்துடும். ஆனால் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 98-95 இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் லாஸ். நீங்கள் ஆர்டர் போட்டோடனே ஒரு 300-400 லாஸில் தான் இருக்கும். அது மார்க்கெட் மேலே மூவ் ஆட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ். இது பேர் தான் ஸ்லிப்பேஜஸ். நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவும் இதே மாதிரி ஸ்லிப்பேஜஸ் ஆச்சு. இன்றைக்குமே இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு என்ட்ரி நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும். அந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து எடுத்துக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு நான் என்ட்ரி கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர். இதுதான் மார்க்கெட் இந்த இடத்துல ஏமாற்றும். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes கேண்டில் வந்து பிரேக் அவுட் மேலே என்னாச்சுன்னா போயிட்டு எல்லாம் என்ட்ரி எடுத்துருப்பாங்க. அந்த டைமில் அப்படியே ஸ்டாப் லாஸ் கிட்ட கண்டிப்பாக கீழே வந்துருச்சு அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக என்ட்ரி கிடைக்கல, எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக RSI பாருங்கள், RSI 70 மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு என்ட்ரியே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்படியே மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம என்ட்ரி இன்றைக்கி சுத்தமாக எடுக்கவே இல்லை எதுவுமே. ஸோ ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இன்றைக்கி 0 தான், பொசிஷன்ஸு இன்றைக்கி 0. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு டே 7th வந்து இன்றைக்கி 0, அதாவது நோ ட்ரேட் இன்றைக்கி. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருந்துச்சு, நோ ட்ரேடு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செல்லிங் என்னுடைய பேப்பர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2% என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock ஹிட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா 10,000 மேலே போச்சு அப்படின்னா நான் வந்து வெளியே வந்துடுவேன். என்னுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இது பேப்பர் ட்ரேடிங் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய P&L ஸ்டேட்மெண்ட். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் RSI பற்றி சொல்லியிருந்தார். RSI இண்டிகேட்டர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, RSI எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தார். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு RSI இண்டிகேட்டர்னா நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். RSI இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ RSIன்றது ஒரு ஒரு இண்டிகேட்டர், மொமெண்டம் ஆசிலேட்டர், மொமெண்டம் இண்டிகேட்டர் தான். ஆசிலேட்டர்னா என்னென்னா ஒரு 2 ரேஞ்சுக்குள்ளே ஒரு ப்ரைஸ் வந்து சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா அது பேர் ஆசிலேட்டர். ஓகேங்களா. இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்சு தான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 0 to 100 இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரிச்சிருக்காங்க 0 to 100 இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரேஞ்சுனா 30 and 70 சொல்லி பிரிச்சிருக்காங்க. இங்கே 70 இருக்குது. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த 70க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகுனா இங்கே இருந்தால் பை பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேர் பை பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பண்ண ஓவர் பாட் ஆயிடுச்சு. அதாவது நிறைய பேர் பை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டராக இருந்தால் லாங் டர்ம் வச்சிருப்பாங்க. ட்ரேடராக இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணணும்ல. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஏன் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது.
அகைன் மார்க்கெட் கீழே வரும்போது என்னன்னா குறிப்பிட்ட அளவுக்கு என்ன கீழே வருதுன்னா என்னன்னா செல் பண்ணிட்டே இருக்காங்க அர்த்தம். ஸோ கீழே செல் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஆயிடுச்சு, இங்கே ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப பை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் RSIயோட பேசிக் பிரின்சிபல். ஓகேங்களா? கீழே வந்துச்சுன்னா ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு, மேலே போச்சுன்னா ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் டைம். எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும், பிலோ 30க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே போகும். அதுவோ 70க்கு மேலே போச்சுன்னா மேலே போய் திரும்ப மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ட்ராடேக்கோ ஒரு ஸ்கேல்பிங்கோ எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா நார்மலாக நான் முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு டே கேண்டிலோ ஒரு வீக் கேண்டிலோ ஒரு மந்த் கேண்டிலோ வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த சொன்ன டெஃபினிஷன் யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம் ஒரு 1 minute டைம் ஃப்ரேமோ ஒரு 5 minutesோ ஒரு 50 minutesோ வச்சு யூஸ் பண்ணும்போது இது அப்படியே உல்ட்டாவாக நம்ம மாறணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி. 70க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப்போ தான் ஒரு மொமெண்டமே கொடுக்கும். 70க்கு மேலே போன பிறகு தான் நீங்கள் பை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டைமில். அதாவது மார்க்கெட் மேலே போகும், இன்னும் வைரலாக மேலே போகும் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக பை பண்ணணும் அந்த இடத்துல. நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ப்ரீவியஸாக பேக் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். RSI வந்து 70க்கு மேலே போச்சுன்னா அதோடைய மொமெண்டம் எப்படி இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவாக மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த RSI வந்து 70க்கு மேலே இருக்கணும். அது நீங்கள் ஒரு 1 minute டைம் ஃப்ரேமோ ஒரு 3 minute ஒரு 5 minute வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கும். அதே மாதிரி 30க்கு கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங், கீழே மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது, ஸ்ட்ராங்கான செல்லிங் பாயிண்டில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மேலே பையிங் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். 70க்கு மேலே போனாலே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். 30க்கு கீழே வந்தாலே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த 70க்கு மேலே போன பிறகு நான் வந்து RSI வந்து 70க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இந்த RSI இந்த இடத்துல 70க்கு மேலே போயிருக்குன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, மொமெண்டம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, அப்போனா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போக சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் உடனே நான் இப்போ என்ட்ரி எடுக்கல. இந்த இடத்துல எனக்கு RSI பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் RSI 70 கிட்ட வந்துருச்சு. 70 கிட்ட வந்தோன்னா உடனே இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன, R1க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், அதே மாதிரி ஒரு பொலிஜர் மேலே க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ RSIன்றது நீங்கள் வந்து ஒரு சைடு இண்டிகேட்டர் தான். நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை ஆல்ரெடி வச்சுருக்கிற இண்டிகேட்டரோட கம்பேரிசன் பண்ணியோ இல்லை காம்பினேஷன் பண்ணியோ தான் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக எடுத்து நீங்கள் பண்ணணும். வெறும் RSI வச்சு மட்டும் நான் தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா RSIன்றது இது வந்து எல்லாமே ஒரு இண்டிகேட்டர் தாங்க. ஒரு இண்டிகேட்டர் என்னென்னா ப்ரைஸ் மேலே சைடு போக போகுது, கீழே போக போகுது, அப்படியே ஒரு இண்டிகேட்டர் தான். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் அதே தான், இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலும் அதே தான். எல்லாமே வந்து ஒரு 70% அக்யூரசி தான் எல்லாமே. ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் அதே தான். உங்களுக்கு RSIயோ எந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலுமே ஒரு 70% அக்யூரசி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், எங்கே டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இது ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரிஞ்சிடும், இங்கே பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, இப்படி ஃபார்ம் ஆனாலே கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் தான். ஒரு சில பேருக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, RSI 70க்கு மேலே தான் பையிங் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். இல்லை பொலிஞ்சர் பேண்ட் வந்து அபோலோ க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லாமே சேம் தான். இண்டிகேட்டர் வந்து எல்லாமே ஒரே ஒரு பிரின்சிபல் தான் சொல்லுது. மேலே ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கும். அது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, ஒரு RSI பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, பொலிஞ்சர் பிரேக் அவுட் எதாக இருந்தாலும் அது பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் மொமெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ RSI வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ட்ரி கிடைச்சி நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா, 70க்கு மேலே, அதாவது 70க்கு மேலேனாலே ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டை கொடுக்கும். நீங்கள் ஒரு 72 73 வந்தோடனே கூட எடுத்துக்கலாம். ஆனால் 1 minute கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது கரெக்டாக நீங்கள் ஒரு 70க்கு மேலே 71 72 வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்துடலாம். நீங்கள் அதர் இண்டிகேட்டரும் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? வெறும் RSI மட்டும் 70 கொடுக்குது, மற்ற இண்டிகேட்டர்லாம் வந்து எனக்கு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர் பண்ணும்போது நீங்கள் அந்த செட் ஆஃப் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? நான் இதே மாதிரி கண்டென்ட் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.